கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 43 தசகங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ 44வது தசகம் நாமகரணம்னு பெயரிடப்பட்டிருக்கு. சுவாமிக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நாமகரணம் பண்ண போகிறாங்க. அதை யாதவ குல ஆச்சாரியார் கற்கரை வச்சுட்டு பண்ணுறாங்க. இதோடைய ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். கூட்டம் வசுதேவ கிரா கர்த்தும் தே நிஷ்க்ரியஸ்ய சம்ஸ்காரான் ஹிருத்கதஹோர்ஹோ தத்வோ கர்க்கமுனிஸ்த்வத் கிருஹம் விபோ கதவான். அப்போது பிரபோன்னு அழைக்கிறார். அழைச்சிட்டு வசுதேவருடைய சொற்படி கிரியையான உம்முடைய நாமகரணம் முதலிய சம்ஸ்கிரிய கிரியைகளை ரகசியமாக செய்யறதுக்கு ஜோதிஷ தத்துவ நிபுணனான கர்க்க முனிவர் உம்முடைய வீட்டுக்கு வந்தார் இல்லையா அப்படின்னுட்டு ஆச்சாரியார் வந்ததை இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. நந்தோ தனந்தி தாத்மா பிருந்திஷ்டம் மானயன் அமும் யமினாம் மந்தஸ்மிதார்த்திரம் ஊச்சே த்வத் சம்ஸ்காரான் விதூதமுத்சுகதீஹி. இதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது சுவாமி வசுதேவராக பிறக்கும் பொழுது தேவகியாக அம்சம் எடுத்துட்டா, அவருக்கு தாய் தந்தையரா. ஆனால் ராமராக இருக்கும் பொழுது தசரதரும் கைகேயுமாக எடுத்துட்டான்னு சொல்லப்படுறது உண்டு. ஏன்னா கைகேயி ராமபிரானுக்கு நல்ல நேரம் இல்லாதப்போ தான் அந்த மாதிரியெல்லாம் அவர் பட்டம் ஏற்றுக்க வேண்டான்னுட்டு அமிச்சான்னு ஒரு கூறு இருக்குது. அதனால் கைகேயி தான் தேவகியாக பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்வாரும் இருக்கான்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்லோகத்துக்கு வருவோம். நந்தகோபர் சந்தோஷம் அடைஞ்ச முனிவர்களில் சிறந்த அந்த கர்க்க முனியை வெகுமானம் பண்ணி உமக்கு செய்ய வேண்டிய மங்கள சம்ஸ்காரங்களை செய்கிறார். அப்படி செய்யும்படி ஆவலோடு புன்முறுவல் பூத்து உள்ளங்கசிஞ்சு வேண்டிக்கிறார் உம்மை பார்த்து அப்படின்னுட்டு சொல்கிறது இந்த 2வது ஸ்லோகம். யதுவம் ச ஆச்சார் யத்வாத் சுனிப்ருக்தம் இதமார்ய காரியமிதி கதயன் கர்க்கோ நிர்கத புலகச்சக்ரே தவசாக்ரஜஸ்ய நாமானி. ஐயா, நான் எது குலத்துக்கு ஆச்சாரியன் ஆதனதுனால இதை மிகவும் ரகசியமாக செய்யணும்னு சொல்லிட்டு கர்க்க முனிவர் மெய்சிலிர்த்துண்டு தமையனுடன் கூடிய உமக்கு நாமகரணம் பண்ணினார். அதாவது கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் நாமகரணம் நடக்கிறது. இதில் வசுதேவருக்கும் நந்தகோபருக்கும் உள்ள நட்பை எண்ணியும் தேவகியின் 8வது கர்ப்பம் பெண்ணாக இருக்க முடியாதுன்றத எண்ணியும் கம்சன் சந்தேகித்து இந்த குழந்தையை கொண்டுட முயற்சிப்பான்றதுனால இந்த நாமகரணம் ரகசியமாக நடக்கிறது. கதமஸ்ய நாம குர்வே சஹஸ்ரநாம்னோ ஹ்யனந்த நாம்னோ வா இதி நூனம் கர்க்க முனி சக்ரே தவ நாம ரகசி விபோ. அப்போ விபோனா பிரபோன்னு அழைக்கிறார். உமக்கு 1000 நாமங்களையும் அளவிலா நாமங்களையும் உடைய இவனுக்கு எப்படி நாமகரணம் பண்ணுவேன்னு அதிசயிச்சு கர்க்க முனிவர் உமக்கு ரகசியமாக நாமகரணம் பண்ணினார்னு நினைக்கிறேன். குர்வே சஹஸ்ர நாம்னோ, இப்படி 1000 நாமம் இருக்கவனுக்கு நான் என்னன்னு பேர் வைப்பேன்னு தான் கர்க்கர் அந்த மாதிரி ஒரு ரகசியமாக பண்ணியிருக்கணும்னுட்டு சொல்கிறார் பட்டத்திரி. கிருஷிதா துனா நகாராபியாம் சந்த ஆனந்தாத்மதாம் கிலாபி லபத் ஜகதக கர்ஷித்வம் வா கதயித்ருஷிஹி கிருஷ்ண நாமதே வியதனோத். அதாவது கிருஷ்ண அப்படின்ற வார்த்தைக்கு பாவங்களை அழிக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு அர்த்தமாகுது. இப்படின்னு நாமகரணம் பண்ணினார்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதாவது கிருஷி அப்படின்ற தாதுவையும் நன்ற எழுத்தையும் கூட்டி சத் ஆனந்தம் அப்படின்ற ஸ்வரூபத்தையோ இல்லை உலகத்தின் பாவத்தையோ கவர்ற தன்மையை சொல்லும் பொருட்டு கிருஷ்ணன்னு உங்களுக்கு பெயரிட்டார் இல்லையா அப்படின்னுட்டு சொல்கிறது இந்த 5வது ஸ்லோகம். அண்யாம் ச நாம பேதான் வியாக்குர்வன் அக்ரஜே ச ராமாதீன் அதிமானுஷானுபாவம் ஞகத்வாம் அப்ரகாசயன் பித்ரே. அப்படி அந்த கர்க்க முனிவர் உமக்கு வாசுதேவன் முதலிய வேறு பெயர்களையும் வச்சார். உம்முடைய தமையனுக்கு ராமன்ற பெயரையும் உம்முடைய தந்தையன்கிட்ட சொல்லி
பகவத் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தாமல் மனுஷ இயற்கையை மீறின பெருமையுடைய குழந்தைகள் அப்படின்னு மட்டும் கர்க்க முனிவர் அதை ஒரு சின்ன அம்சமாக சொல்லி முடிச்சுடுறார். இதோடு நம்ம 6 ஸ்லோகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.